நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் வகையும் உளவோ பிற என்பது இன்றைய நாளுக்கான குறள். இந்த குறளுக்கான விளக்கம் என்னவென்றால், மனிதர்கள் அத்தனை பேருக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இயல்பு என்னவென்றால், தெரிந்தவர்களையோ அல்லது அறிந்தவர்களையோ பார்க்கும்போது சிரிப்பது என்பது ஒரு கட்டாயமான ஒரு பழக்கம். அப்படிப்பட்ட அந்த பழக்கத்தை மறந்துவிட செய்யும் அளவுக்கு இந்த ஒரு தன்மை அமையும். என்னவென்றால், ஒரு முகத்தில் முக மலர்ச்சி என்பது இருக்கிறது. அந்த முக மலர்ச்சி தான் ஒருவனை மிகுந்த அழகுள்ளவனாகவோ அல்லது எதிரில் இருக்கும் மனிதர்களுக்கு மனிதனாகவோ எடுத்துக்காட்டும். மனிதன் ஒருவனுக்குத்தான் சிரிக்க தெரியும், மற்ற விலங்கினங்களுக்கு அப்படி சிரிக்கவெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட சிரிப்பையே ஒருவன் மறந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் என்றால், அது எப்போது என்றால் இந்த ஆத்திரம் என்பது வரும்போது தான். அப்படி ஆத்திரம் வரும்போது பகையும் அவனுக்கு வந்து சேரும். ஏனெனில் ஒருவனுடைய சிரிப்பையும் மறக்கடிக்க செய்யும், அவனுக்கு எதிரியையும் தேடித்தரும். இப்படிப்பட்ட அந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்வது நல்லதல்ல என்று கூற வருகிறார் வள்ளுவர். ஏனெனில் அப்படி ஒருவர் மேல் பகை இருந்தால் கூட அதை மறந்துவிட வேண்டும். ஏனென்றால் அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே தான் அவ்வாறு கூறுகிறார் வள்ளுவர். அந்த முகத்தில் இருக்கின்ற சிரிப்பையும் மறந்து பகையை தேடித்தருமாம். எனவே தான் அத்தகைய செயலை செய்ய வேண்டாம் என்று கூறி வருகிறார் வள்ளுவர். எனவே அத்தகைய கோபம் கொள்ளும் செயலை மறந்து எல்லோரையும் போல சக மனிதர்களை அரவணைத்து நாம் வாழ்வோமாக என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.